மணிரத்னம் படங்கள்ல வந்து அ கேமரா பத்தி பேசவே வேணாம். அமேசிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அத பத்தி ஒரு பிரைஸ் பண்ணிடுவோம் நம்ம முதல்ல. கேமரா எப்படி இருந்தது? கேமரா வொர்க், ஷாட்ஸ், விஷுவல்ஸ் எப்படி இருந்தது? விஷுவல் ட்ரீட்டா இருக்கா? பயங்கரமா இருந்தது. அதாவது அவங்க வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அ எ எக்ஸிகியூட்டிவ் புரொடியூசர் யாருன்னு பார்த்து ஆட் பண்ணணும். அதே மாரி கேமரா வந்துட்டு படத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ, அவங்க வந்துட்டு பட்ஜெட் இருக்கு, ட்ரோன் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்குன்னு நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து திரைப்படத்த பிரமிக்க வைக்கிற மாரி தான் இருக்கு. அதாவது அதோட சேர்த்து நான் இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க இடையூறு பண்றதா நெனைக்காதீங்க. நீங்க பேசுங்க. ஐமேக்ஸ்ல பார்த்தீங்களா? நார்மல் வெர்ஷன் பார்த்தீங்களா? ஏன்னா ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கா? அது தெரியாது எனக்கு. நான் வந்துட்டு ஒரு சாதாரண நார்மல் அதாவது நம்ம பட் கிக் எல்லாம் உண்டு. பட் ஆ. டால்பி நார்மல் இதான். ஓகே. 4Dன்னு இன்னொரு டெக்னாலஜியும் இருக்கு. அதெல்லாம் இல்ல. ஓகே. இது வந்துட்டு அதிலேயே உங்களுக்கு அந்த பாலைவனத்தோட பிரம்மாண்டம், ம். தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லாமே. அதே ம். மாதிரி ஒரு பனிவனம், காஷ்மீர் அந்த அ ஹிமாலயத்தோட பிரம்மாண்டம், அதுக்கப்புறமா கடல் பியூட்டிஃபுல்லா காமிக்கிறது. கோவாவா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டு கடற்கரைகளா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குறுகிய காட்சிகள், அதுல இருக்கிற அந்த கன்ஜெஷன், டெல்லியோட ஓல்ட் டெல்லியோட ஓகே. கன்ஜெஷன ஓரளவு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க.